மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சாவித்திரி சொல்லுவாங்க, அண்ணே என் பொண்ணுக்கும் அந்த பிச்சைக்காரனுக்கும் நான் வந்து இந்த உறவை முறிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் பெரிய மனுஷங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம், எதையாவது என்கிட்ட செஞ்சு நீ வந்து கேட்குறியா, இப்படி எதுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணை வந்து உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவளுக்கும் அவனுக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஈஸ்வரிக்கு நிம்மதியாகவே இருக்குது. அடுத்த சீனில் ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கீழே எண்ணெயை கொட்டியிருப்பாங்க. அப்போ மலரை போய் துடைக்க வர சொல்லுவாங்க. அவங்க வந்து துணி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வழியாக புவனா வருவாங்களா, நம்ம ஐஸ்வர்யா வந்து போய் காப்பாற்றுற மாதிரி ஐஸ்வர்யா கீழே விழுந்துருவாங்க, கால் சுலுக்கிக்கிடும். அதுக்கப்புறம் ராஜாங்க எல்லாமே புவனாவை நீ காப்பாற்றிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆளே இல்லாத வீட்டில் எப்படி எண்ணெய் கொட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஈஸ்வரி தான், ஆமாம் நீங்கள் வந்து அதையும் இதையும் சொல்லி வேலையை வந்து குழப்போட தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பார் சேது. இன்னொரு பக்கம் வந்து சேதுக்கு வந்து புதுசாக கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே செல்லப்பாண்டிக்கு வந்து கோவம் வரும். ஆளை கூட்டிகிட்டு போய் பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தமிழ் தான் சொல்லுவாங்க, நான் சொல்கிறப்போ நீங்கள் போய் பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருக்காங்கள, ராஜாங்கத்துக்கிட்ட கேட்பாங்க, ஐஸ்வர்யாவே பேசாமல் சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன மாமா அப்படின்னு சொல்லி. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.